Hey, what's up, guys? Killer Bean. Oh, sorry. திமிங்கலம் தலைவர் திமிங்கலம்னு சொன்னா அப்படின்னு நினைக்கிறேன். 90s அண்ட் ஏர்லி 2000s ஜான் விக்கே நம்ம தலைவர் திமிங்கலம் தான். ஆக்ஷன் இருக்கா, ஆக்ஷன் இருக்கு, காமெடி வேணுமா, காமெடி இருக்கு, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்குன்னு எல்லாமே கலந்து நம்ம சின்ன வயசுல ஆசமாகின ஒரு பயங்கரமான மூவி. அதுவும் நம்ம கிளம்பி யூஸ் பண்ணுற அந்த டிராகன் கன்னுக்குலாம் நான் அடிமை, நான் தேடாத கடையே கிடையாது அந்த கண்ணை, பட் கிடைக்கவே இல்லை. ஸோ நிச்சயமாக அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த கில்லர் பின் மூவியை பிரிவின் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓப்பனிங் ஷாட்டே தமிழ் மூவி சாங்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, செம்மையாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஒரு ஃபோன் வருது 2:30 மணிக்கு. நல்லா பாருங்கள், அந்த ஃபோனில் 2:43 AM போட்டிருக்கோம். விடிய காலத்தில் உட்காந்து பாட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஃபோனில் டேய் நான் தூங்கிட்டு இருக்கேன்டா, பாட்டை நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்ல அவன் திமுறா பாட்டை அதிகமாக வச்சிடுறான். ஸோ அப்போ தான் காரில் பயங்கரமான என்ட்ரி கொடுப்பார் நம்ம திமிங்கலம், தலைவர் திமிங்கலம். உள்ளே பூந்து அந்த டிராகன் கண்ணை வச்சுங்கிறது எல்லாருமே போட்டு பொழுது கட்டுருவார், பட்டு எல்லாருமே சுட்டு போட்டுருவார். அதுவும் ஒருத்தர் கிரேனட் தூக்கி போடுவான், அந்த கிரேனட்டை கவட்டக்குள்ளலாம் பூந்து தூக்கி போடுவார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். டெய் ஒரு பாட்டை போடுறது கூட இவ்வளோ பெரிய கிளம்புறோம் அப்படின்னு தூங்கவில்லையா. ஸோ அதுக்காண்டி இந்த மொத்த கும்பலையுமே அவர் கதம் பண்ணியிருப்பார். அந்த இடத்துக்கு டிடெக்டிவும் போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க வகையில் எவன்டாவது கேப்சனோட ஆளையே போட்டது அப்படின்னு எல்லாமே பயந்துட்டு இருக்க வகையில் அப்போ தான் புல்லட்டில் கொட்டை இடத்துல போட்டிருக்காரு. இந்த புல்லட் வந்து திமிங்கலோட புல்லட் தான் அப்படின்னு இந்த புல்லட்லேயும் அவர் பேர் வச்சு வச்சிருக்காரு. அப்போ தான் காரில் மாஃபியாவோட ஒரு மிகப்பெரிய அல்லக்கை வரான் வேகன் டிடெக்டிவ். அந்த புல்லட்டை கொடுத்துட்டு இவனை கண்டுபிடிச்சி கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி போலீஸும் அண்ட் மாஃபியாவுமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா மார்னிங் பார்த்தா அந்த சம்பவம் நடந்த அந்த குடோனுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் நம்ம கிளர் பின் அப்படியே பொழுது தூங்கிட்டு இருப்பாரு. டேய் பாட்டை போடுறது கடை அப்படி கொண்டு அப்படின்னு கேட்க அப்போ தான் ஒரு சைனாக்காரனுக்கு ஃபோன் வருது. பீன்டோனுக்கு உடனே போய் ஆகணும், அங்கே ஒருத்தனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வேகனுக்கு கேப்ஷனும் நீ உடனே கிளர் பின்னை கொன்னே ஆகணும் அப்படின்னு கேப்ஷன் ஒரு மிகப்பெரிய மாஃபியா லீடரை வேகனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அங்கே அனுப்புகிறாரு. அப்போ தான் நிறைய கண்டுபிடிக்கிறாரு கிளர் யூஸ் பண்ணுற அந்த புல்லட் வந்து கோல்டில் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் செம்ம லைட் வெயிட், கோல்டு ரொம்ப லைட் வெயிட், ஆனால் செம்ம வேகத்தில் போகும், காத்தோட வேகமாக போகும். அவரோட காருமே செம்ம காஸ்ட்லியாக. இதெல்லாம் நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறாரு கிளர் பின். அதுக்கப்புறம் அவரோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு போக பயங்கரமான என்ட்ரி கொடுத்து தான் போவார். குற்றமே சாங்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளே பயங்கர என்ட்ரி கொடுத்து போனால் பார்த்தா அங்கே எவனும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு துண்டு பேப்பர் மட்டும் தான் இருக்கும். அந்த பேப்பரில் ஷடம்னு ஒருத்தன் நான் இன்னி ரொம்ப லேட்டாக வந்துட்டா அப்படின்னு ஒருத்தன் பேப்பர் வச்சுட்டு போயிருப்பான். அங்கே பார்த்து நம்ம வேகன் அந்த ஸ்னைப்பர் பாயிண்டில் அட்டாக் பண்ணேன். ஸோ வேகனுக்கும் நம்ம கிளர்பினுக்கும் மிகப்பெரிய ஃபைட்டே வருது. பட் கிளம் சும்மா இருப்பாரா, அவரோட டிராகன் வச்சு அதை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ டிஃபீட்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு இதில் இருக்கிற பாரில் போய் சரக்க போட அங்கே நம்ம டிடெக்டிவ் வந்துடுறாரு. அவர் உள்ளே போய் கிளர்பினை விசாரிக்க நீ தானே கண்ணது, உங்ககிட்ட தான் அந்த கோல்டன் பாக்கி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ தான் அந்த காரும் வச்சிருக்க, நீ தானே கொண்டு வந்து கிளர்பின் இது இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா, அட பாவி நீலாம் போலீஸாடா அப்படின்னு கேட்க அவங்க பேசிகிட்டு இருக்க வகையில் அப்போ ரெட்டு சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் ஒரே குறிக்கோள் தான், கேப்டனை கொலை பண்ணணும், நீ ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டுவேன், நான் ரூல்ஸை மதிக்கிறவன், ஸோ ரெண்டுமே ஒன்றை வேலை பார்க்கலாம் அப்படின்னு டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா கேப்டனோட ஒரு அட்ரஸ் கொடுக்க நம்ம கிளர்பின் கிட்ட. கிளர்பின் நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கிளர்பின் கன் பாயிண்ட் நம்ம டிடெக்டிவ் பிடிக்க எதுக்குமே கன் பாயிண்ட் பண்ணேன். அங்கே இருக்க கடைக்காரன் டேய் நான் இந்த கடை வாங்கி வச்சிருக்கேன்டா, இந்த கடையை அழிச்சாதீங்க அப்படின்னு அவன் கண்ணை நீட்ட. ஸோ 2 பேருமே சமாதானம் வந்து போயிடுறாங்க. அப்போ டிடெக்டிவ் காலில் ஷேடோ பின் அந்த லெட்டர் அவருக்கு கிடைக்கிது. அப்போ தான் அவரோட ஏஜென்சிட்ட கேட்குறாரு, ஹாரின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஹாரிட்ட கேட்க அப்போ ஹாரி சொல்கிறாரு ஐயோ அவங்க பயங்கரமான ஆளாச்சு, அவங்க முன்னாடி கவர்மெண்ட் கீழே சீக்கிரட்டான அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போதைக்கு கவர்மெண்ட்டே அவங்கள தோற்றி அடிச்சிட்டாங்க, அவங்க பயங்கரமான குரூப் பண்ணு அவங்க திருப்பி வந்திருக்காங்களா அப்படின்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டே பயப்படுது. ஸோ எவனோ பெரிய நிலைமைக்கு போல் நம்ம ஷேடோ ஏஜென்சி. அண்ட் அதுக்கப்புறம் கிளர் பின் டிடெக்டிவ் கொடுத்த அந்த அட்ரஸை இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் கேப்சன் ஆளுங்க பயங்கரமாக சரக்கப்பட்ட மட்டையை கிடக்க நம்ம கிளம்பி உள்ளே போய் லெஃப்ட் ரைட்னு வாங்கிடுறாரு. அதுவும் டேபிளில் அப்படியே சுற்றிக்கிட்டே போனது பாருங்கள் ஒரு ஷாட்டு எக்ஸாக்டாக அப்படி நம்ம கபலை பத்தமே காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம மிகப்பெரிய டேங்கரில் நம்ம ஷேடோ ஏஜென்சி அங்கேயே வந்துடுறாங்க. நம்ம ஷேடோ ஏஜென்சி சுற்றி வளச்சிட்டு நாங்கள் யார் தெரியுமா, நான் குளோபல் ஆள் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். கிளர் பின் நீ ஏன்னா வந்துட்டு போட அப்படின்னு கிளர் பின் அந்த எல்லா ஷேடோ ஏஜென்சியுமே பயங்கரமாக போட்டு சொல்லிடுறாரு. அப்போ தான் வேகன் தன்னோட பைக்கில் மாஸ் என்ட்ரி கொடுக்க பைக்கை வெடிக்க வச்சு நம்ம கிளர் பின் அவங்க கைத்தில் கட்டி போட்டுருவாங்க. கேப்ஷன் உள்ளே வந்து இதுக்கு அதெல்லாம் பண்ணுறேன், என்னடா என்ன கொலை பார்க்குற அப்படின்னு கேட்க நம்ம கிளர் பின் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க. ஸோ கிளர் பின் பண்ண அப்படியே தப்பிச்சு கேப்ஷனோவை கன் பாயிண்டில் பிடிச்சிருவாரு. அப்போ சொல்லுவார் டேய் நான் ஒன்றை கொல்லையே வரலடா, நீ ஏன்னா குறுக்க வந்த கோமாளி அப்படின்னு அங்கிட்டு போடா சொல்லிட்டு நான் கொல்ல வந்தது வேகன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தெரிய வருது வேகனை நம்ம கிளர் பின்னும் ஒரே ஏஜென்சி தான். ஸோ அவங்க ஏசியை துரோகம் பண்ணுற வேகன், அதனால நம்ம கிளர் பின்னை அனுப்பி வேகனை கொள்ள பார்த்துருக்காங்க. பட் வேகன் உண்மையை சொல்கிறாரு நம்ம ஏசியை ஒரு திருட்டு கும்பல், அவங்களே எக்கச்சக்கமான ட்ரக் விற்கிறாங்க, வெப்பன்ஸ்லாம்
போலீஸ்லாம் விற்கிறாங்க நம்ம ஏஜென்சி ஒரு தெரியான செட்டு குரூப்டா அப்படின்னு சொல்ல அதை நம்ம கிளியர் பண்ணி நம்பிட்டு அப்புறம் நம்ம வேகனியை அவரை கொன்னுடுறாரு. ஸோ வேகனி ஒரு ஸ்பை தான், கேப்ஷனோ கீழே ஒரு ஸ்பையாக இருந்து கேப்ஷனோ போட்டு தான் அவர் வேலையாக இருந்துச்சு. அதேமாதிரி போட்டு தள்ளிடுவார் நம்ம கேப்ஷனோவுமே. பட் நம்ம கில்லர் பீன் தெரியாமல் வேகனுமே கில் பண்ணிவிடுவார். அங்கே போலீஸ்லாம் வந்து நம்ம கில்லர் பீனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கில்லர் பீன் சரண்டர் ஆகிடுவார். ஸோ கில்லர் பீனை கூட்டி போய் இடத்த பாருங்களே, பீன் டவுன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ பேர் செம்ம ஆசுமா இருக்குல்ல. ஸோ அப்புறம் அந்த குடுமிக்காரன் நம்ம பீன் டவுனுக்கு வரான். ஸோ வேணுமே போலீஸ்கிட்ட வம்புழுத்து அவன் போலீஸ்கிட்ட மாட்ட ஜெயிலுக்கு எல்லா போலீஸுமே அடித்து போட்டு கில்லர் பீனை கொலை பண்ணாங்க போங்க. அப்போ தான் உண்மையை சொல்கிறான். அதாவது கில்லர் பீனை கொலை பண்ணது அந்த அவங்களோட ஏஜென்சி தான். ஸோ கில்லர் பீனை இந்த அசிஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுடணும் அப்படின்னு இந்த குடுமிக்காரன் அமைச்சிருக்காங்க. ஏஜென்சி ஒரு மோசமான ஏஜென்சி. ஸோ அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஹேண்ட் டு ஹேண்ட் கபட் ஃபைட் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்மாக்லாம் போடுவார் நம்ம அந்த குடுமிக்காரன். ஸோ அப்போ தான் புல்லட்டை மேலே அனுப்பிச்சு கீழே ஷூட் பண்ணி அந்த குடுமிக்காரமே அவர் போட்டுடுறாரு. வெளியே வந்து ஃபோன் வர என்னப்பா கொண்டியாப்பா சொல்ல, அவன் கொல்ல நான் அவனை கொண்டா அப்படின்னு பேச திரும்பி சொல்கிறாரு. கொய்யில என்னையோட கொலை பார்க்குறீங்க டேஷ் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த எஸ்மி டெஸ்ட்ராய் பண்ண ஒரு மிகப்பெரிய போலீஸ் டேங்க் இருக்கும். அதில் திறந்து அங்கே எக்கச்சக்கமான கன்ஸ் இருக்கும். அதோட படத்தை முடிப்பாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் கில்லர் பீன் ஒரு கேம் இருக்குது. அதில் நம்ம கில்லர் பீன் அந்த மொத்த ஷேர்ஸ்மே கில் பண்ணுறத காமிச்சிருப்பாங்க, மொத்தத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறத காமிச்சிருப்பாங்க. நீங்கள் தான் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா அந்த கேம் விளையாடி பாருங்கள். நம்மளும் சீக்கிரம் பேச பார்ப்போம். அந்த கேமில் மொத்த ஏஎஸ்மி அவர் போட்டு இருப்பார். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 90s கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு பிடிச்ச படமாக இருக்கும். எனக்குமே ஃபேவரட் படம். இப்போ சண்டே போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் சாங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேருக்கு நம்ம கில்லர் பீன் ஃபேவரட் கேரக்டர் மறந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு அடுத்த ஆல்சோ பார்க்குறேன். அண்டில் பாய்.